ஹே ஆல் வெல்கம் டு ரிதன் கிராஃப்ட். இப்போ வந்து கீ செயின் ஃபஸ்ட் டைம் நான் இதை வந்து பண்ண போகிறேன். கீ செயின் தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் ரெசினும் ஹார்ட்னரும் பாதி பாதி எடுத்துக்கிறேன். பாதி பாதினா 2:1. ரெசின் வந்து ஒரு 16 கிராமும் ஹார்ட்னர் வந்து ஒரு 8 கிராமும் அப்படி எடுத்துக்கிறேன். இது கீ செயினுக்குன்றனால நான் இந்த அமௌண்ட்டில் மட்டும் கம்மியாக எடுத்துக்கிறேன். இதுவே கொஞ்சம் அதிகம்தான். இப்போ வந்து இந்த மாதிரி ரெசின் வந்து நான் வெளியே வாங்கியிருக்கேன். அந்த ரெசின் ஆன்லைனில் நார்த் சைடில் வந்து வாங்கியிருக்கேன். இந்த ரெசின் வந்து இதுவே சூப்பராக இருக்குது. இதுவே அரௌண்ட் 1200 வந்திருக்கு 1.5 லிட்டருக்கு. இப்போ ஹார்ட்னரையும் ரெசினையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வந்து ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லைனா இந்த மாதிரி பபிள்ஸ் வந்துடும். நானும் ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணேன். அதனால் பபிள்ஸ் வந்துச்சு. அது ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரெசின் மோல்டு ஒன்று எடுத்துட்டு கீ செயின் மோல்டு ஒன்று எடுத்துகிட்டு அதில் வந்து பாதி பார்ட் வந்து கிளியராகவும் பாதி பார்ட் வந்து கிளிட்டர் கலந்தும் போட்டுக்கிறேன். அது 3/4 மாறிடும். எப்படின்னு பாருங்கள். அப்புறம் வந்து என்னோடய பாப்பாவோட ட்ரெஸ்ஸு கலருக்கு ஏற்ற மாதிரியே நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்க ட்ரெஸ்ஸு கலருக்கு ஏற்ற மாதிரியே கிளிட்டர்ஸ் சேர்த்துக்கிட்டேன். ஆனால் அந்த ஃபோட்டோ வந்து கடைசியில் செட் ஆகலை. வேறு ஒரு ஃபோட்டோ தான் நான் வச்சுருந்தேன். இப்போ வந்து ரெசின் வந்து கிளிட்டர் கலந்து நல்லா போட்டாச்சு. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அப்புறம் பபிள்ஸ் எதுவும் இருந்தால் இந்த மாதிரி ஃபயர் பண்ணி அந்த பபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இதை 12 ஹார்ஸ் காய வச்சுறேன். 12 ஹார்ஸ் காஞ்சிட்ட பிறகு இது இப்படி தான் இருந்துச்சு. வாவ், எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். கிளிட்டர்லாம் அப்படியே மினுக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பாப்பாவோட ஃபோட்டோ வேறு ஃபோட்டோ எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஃபோட்டோ மேலே கிளியர் ரெசின் கொஞ்சம் ஊற்றி நல்லா சோக் பண்ண விட்டுறேன். இதை வந்து ஒரு 12 ஹார்ஸ் காய வச்சுறேன். கொஞ்சம் மேலே வந்து எம்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் கோல்ட் ஃபாயில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கோல்ட் ஃபாயில் கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து கொஞ்சம் கிளிட்டர்ஸ் பாப்பாவோட ட்ரெஸ் மேலே வந்து கொஞ்சம் கிளிட்டர்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா போர் பண்ணிவிட்டு வச்சிடறேன். இதை இப்போ 12 ஹார்ஸ் காய விட்டு எடுத்து பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இங்கே பாருங்கள், சி த ரிசல்ட். நல்லா கிறிஸ்டல் ஆகிடுச்சி, நல்லா கிளியராகவும் ஆகிடுச்சி. இதை அன்மோல்ட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அந்த ஒரு லீஃப் ஒன்று ஆட் பண்ணியிருந்தேன், சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரிதன் கிராஃப்ட்டுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.